நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கக் கோரி என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் 10,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு என்எல்சி நிறுவனம் 8.33% போனஸ் வழங்கியது. ஆனால் தங்களுக்கு 20% போனஸ் வழங்கக் கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் போராட்டக் குழுவினர் இன்று நெய்வேலி வட்டம் 8 உள்ள பெரியார் சதுக்கம் எதிரே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு 500 ரூபாய் பணம் தராததால் இரும்பு வியாபாரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் முருகையா, கருப்பசாமி, மாரிமுத்து ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தாண்டவன் தீர்ப்பளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த வெப்படை அருகே ஏடிஎம் கொள்ளையர்களை பிடிக்க முயன்றபோது அவர்கள் நடத்திய தாக்குதலில் இதில் குமாரபாளையம் இன்ஸ்பெக்டர் தவமணி, மல்லசமுத்திரம் எஸ்ஐ ரஞ்சித்குமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதனிடையே காயமடைந்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ ஆகியோர் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 8 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் இருவரும் குணமடைந்த நிலையில் இன்று அரசு மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினர். அப்போது காவல்துறை அதிகாரிகளும் குமாரபாளையம் ஊர் மக்களும் பொன்னாடை போர்த்தியும் இனிப்பு வழங்கியும் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். ஏரியில் மூழ்கி உயிரிழந்த 3 குழந்தைகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி 4 முனை சந்திப்பில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டமருதூர் கிராமத்தில் உள்ள ஏரியில் குளிக்க சென்ற ஜீவிதன், தர்ஷன், ஹரிஹரன் ஆகிய 3 குழந்தைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதையடுத்து குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோருக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வேலூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கார்த்தி என்ற அந்த இளைஞர் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஒருவரை காதலிக்கும்படி கட்டாயப்படுத்தியுள்ளார். இல்லை என்றால் குடும்பத்தினரை ஏதாவது செய்துவிடுவேன் என்று மிரட்டியதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் மாணவி பயந்த நிலையில் கார்த்திக் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இதுகுறித்து பெற்றோர் மூலம் புகார் அளித்ததை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் கார்த்திகை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கருணாநிதி தெரு பகுதியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளரின் மகனை ஏமாற்றி நகை வாங்குவது போல் நடித்து 79 சவர நகையை திருடி சென்ற கவிதா என்கிற நேத்ரா என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். அப்போது இந்த பெண் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. நகைக்கடை உரிமையாளர் விநாயகம் அளித்த புகாரின் பெயரில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியான புல்லூர் பகுதியில் வந்த டாடா சுமோ வாகன ஓட்டுநர் காவல்துறையினரை கண்டதும் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் வாகனத்தில் சோதனை செய்தபோது அதில் 1500 கிலோ ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து உயர்ந்துள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்சட்டி, கேரட்டி, பெலிகுண்டு, நாற்றாபாளையம், ஒகேனக்கல் வனத்தில் மழை பெய்ததால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரிக்கு 10,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மழை தொடர்வதால் நீர்வரத்து மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் ஏழேரி கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை கடந்த 2018ஆம் ஆண்டு கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடத்தலுக்கு துணையாக இருந்த சிறுமியின் சித்தப்பா பழனிசாமிக்கு அரியலூர் மகளிர் நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இது தொடர்பான வழக்கு அரியலூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தீர்ப்பு வெளியாகியுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இருந்து மாவிலோடை கிராமத்திற்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்து கரிசல்குளம் வில்வமரத்துப்பட்டி விலக்கு அருகே வரும்பொழுது டயர் வெடித்தது. இதனையடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணித்த 30 பயணிகளும் காயங்கள் இன்றி உயிர் தப்பினர். தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறை அருகே சுடுகாட்டிற்கு பாதை கேட்டு 2 தலைமுறைகளாக போராடி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குணராமநல்லூரில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் மக்களுக்கான சுடுகாடு மாரநெறி குளத்து கரையோரம் உள்ள நிலையில் பாதை இல்லை என கூறப்படுகிறது. அதே சமயம் சுடுகாட்டிற்கு செல்லும் வழியில் உள்ள ஓடையை கடக்க 15 லட்சத்திற்கு பாலம் அமைத்து தந்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே பாதையில் இல்லா சுடுகாட்டுக்கு பாலம் அமைத்து எந்த பயனும் இல்லை என்று வேதனை தெரிவித்துள்ள மக்கள் உரிய சாலை அமைத்து தர வலியுறுத்தியுள்ளனர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த விவசாயியை போக்சோ சட்டத்தில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் அரங்கப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி வீராசாமி தனது தோட்டத்தில் வேலை செய்த 17 வயது சிறுமியை பலாத்காரம் செய்து இருக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் கடுமையான வயிற்று வலியில் துடித்த சிறுமிக்கு 7 மாத குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த தாய் குழந்தையை தோட்டத்தில் புதைத்திருக்கிறார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் புதைக்கப்பட்ட குழந்தையின் சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தனர். இதன் தொடர்ச்சியாக வீராசாமியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்த கீழக்கடம்பூர் பகுதியைச் சேர்ந்த கற்பகலட்சுமி என்ற 19 வயது பெண்ணை இளைஞர் ஒருவர் அவரின் கழுத்து பகுதியில் கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். பலத்த காயமடைந்த அந்த பெண் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தப்பி ஓடிய இளைஞர் குறிஞ்சிப்பாடி பகுதியைச் சேர்ந்த மதியழகன் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவரை போலீசார் தேடி வருகின்றனர். சிதம்பரம் அருகே பெரியப்பட்டு பகுதியில் விவசாய நிலம் வாங்கிய வெங்கடேசன் என்பவர் இதனை அளக்க பரங்கிப்பேட்டை குறுவட்ட நில அளவையர் நிர்மலாவிடம் மனு அளித்தார். நிலத்தை அளக்க நிர்மலா 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து வெங்கடேசன் கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் அளித்தார். மாறுவேடத்தில் வந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கும் பொழுது நிர்மலாவை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மகனை கொலை செய்த தந்தை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசியைச் சேர்ந்த ராமசாமி வேளாண் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வந்த இவர் இதயம் மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் மகன் சுப்பிரமணியன் மதுவுக்கு அடிமையாகி அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததால் அடித்து கொலை செய்துள்ளார். பின்னர் மகன் கட்டிலில் இருந்து கீழே விழுந்து விட்டதாக கூறி நாடகமாடிய நிலையில் போலீசார் விசாரணையில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து ராமசாமியை கைது செய்த போலீசார் நீதிமன்ற அனுமதியுடன் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி ராமசாமி உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த திருவதிகை பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ். இவர் 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி நெருக்கமாக பழகியுள்ளார். இதில் மாணவி கர்ப்பமான நிலையில் சந்தோஷிடம் திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுள்ளார். பின்னர் சந்தோஷின் வீட்டிற்கு சென்று நியாயம் கேட்ட நிலையில் மாணவியை திட்டி அனுப்பியுள்ளனர். பின்னர் சந்தோஷ் மாணவி இருவரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த நிலையில் மாணவி மட்டும் உயிரிழந்தார். சந்தோஷ் உயிர் உழைத்த நிலையில் அவர் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சந்தோஷிற்கு ஆயுள் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. 2 கிலோ கெட்டமைன் போதைப் பொருள் கடத்திய 5 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு 2 கிலோ விலை உயர்ந்த கெட்டமைன் போதைப் பொருளை கடத்தியதாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வெளியாகியுள்ளது. மேலும் 2 பேர் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நாளை தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் போதை ஒழிப்பு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி, பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதால் பிரம்மாண்டமாக மேடை அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த போதை ஒழிப்பு பேரணியில் 20,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள இருப்பதால் மாவட்ட SP தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
அமெரிக்காவில் வடக்கு கேரோலினா பகுதியில் தாக்கிய ஹெலன் சூறாவளியால் பலத்த சேதம் ஏற்பட்டதாகவும் இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்கு தேவையான உதவிகளை வெள்ளை மாளிகை செய்யவில்லை என்றும் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். ஜார்ஜியா ஆளுநர் பிரையன் கெம்பை நிவாரண முகாமில் சந்தித்த அவர் மக்களுக்காக $1 பில்லியன் பணத்தை அரசு செலவிட்டதை இங்கு காண முடியவில்லை என்றார். மக்களை பாதுகாக்கும் அனைத்து பொறுப்பும் வெள்ளை மாளிகைக்கு உள்ளது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். மெக்சிகோவில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத அளவு வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையோரம் வசிக்கும் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். தென்மேற்கு மெக்சிகோவில் உள்ள ஜுஷிட்டான் நகரில் வெள்ளம் வடியாததால் மக்கள் தங்கள் அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நைனாமலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. பக்தர்கள் அதிகாலை முதலே மலைக்கு மேலே சென்று தரிசனம் செய்து வருகின்றனர். மலை மீது செல்ல முடியாதோருக்காக அடிவார பகுதியில் பந்தல் அமைக்கப்பட்டு உற்சவர் சிலை வைத்து பூஜைகள் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தென் திருப்பதி என அழைக்கப்படும் வையாவூர் மலை மீது உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். சிறப்பு அலங்காரத்துடன் மூலவரும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் உற்சவரும் காட்சியளித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் பஞ்சமுக தீபாராதனை விமரிசையாக நடைபெற்றது. நவராத்திரி திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற இந்த தீபாராதனையில் ஸ்படிகலிங்கத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க அர்ச்சனை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலில் நவராத்திரி 2ஆம் நாள் நிகழ்வில் மீனாட்சியம்மன் அலங்காரம் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இதேபோல் பெரம்பலூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலிலும் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி வாரி கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி கருடாழ்வார் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி, நாதஸ்வர இசை மேளதாளம் முழங்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் மாட வீதியில் திருவீதி உலா வந்து கோவில் வளாகத்தை அடைந்தது. அங்கு கொடிமரத்திற்கு பால், மஞ்சள், சந்தனமாகிய வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள், தீபாராதனையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. அங்கு வைக்கப்பட்டிருந்த கொலு பொம்மைகள் கண்காட்சி பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. திருத்தணி முருகன் கோவிலில் 30 நாளில் பக்தர்கள் காணிக்கையாக 1,29,00,000 ரூபாய் வந்துள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் 635 கிராம் தங்கம், 9 கிலோ 485 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் அவினாசி சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வருகையை ஒட்டி கேக் மிக்சிங் திருவிழா நடைபெற்றது. இதில் 500 கிலோ கேக் தயாரிக்க முந்திரி, பாதாம், வால்நட் உள்ளிட்ட 20 வகையான உலர் பழங்களில் ஒயின் மற்றும் பல ரசங்கள் ஊற்றி கலக்கும் கேக் மிக்சிங் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 10ஆம் கட்ட அகழாய்வில் புதிய சுடுமண் தொட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1.5 அடி விட்டம் கொண்ட இந்த தொட்டி தண்ணீரை சேகரிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த தொட்டியின் விளிம்பில் கலைநயமிக்க வளைவான கோடுகளும் உள்ளது. தொட்டியின் மேல் பகுதி மட்டுமே தற்போது வெளியே தெரியும் நிலையில் மேலும் தோண்டும் போது தொட்டியின் முழு உயரம் தெரியவரும். சென்னை வளசரவாக்கம் ராதா நகரைச் சேர்ந்தவர் ஜமீலா. கடந்த 10ஆம் தேதி இவரது வீட்டை 2 இளைஞர்கள் நோட்டமிட்டுள்ளனர். இதனை அறிந்த ஜமீலா இளைஞர்களை விசாரித்துள்ளார். இதன் காரணமாக ஜமீலாவை திட்டிய இளைஞர்கள் அங்கிருந்து சென்ற நிலையில் மீண்டும் 8 இளைஞர்களுடன் வந்து ஜமீலா மற்றும் அவரது குடும்பத்தினரை தாக்கியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதியப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் முக்கிய குற்றவாளியான கிருபாகரன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். தென்காசியில் நேர கட்டுப்பாட்டை மீறி இயக்கப்பட்ட கனிம வளங்களை ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு போலீசார் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் கனரக வாகனங்களால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கால அவகாசம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த அவகாசத்தை பின்பற்றாமல் சிலர் விதிமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விதிகளை மீறிய 10க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பூசலாங்குடி ஊராட்சிக்குட்பட்ட தூத்தடி மூளை, சிதம்பர கோட்டகம், அகரவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 700 ஏக்கர் அளவிற்கு நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாகுபடி நேரத்தில் தண்ணீர் வரத்து நின்றுவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் உள்ள பொன்வாய்க்காலை தூர்வாரி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் நெல் விவசாயத்திற்கு நீர் திறக்காத பட்சத்தில் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஒரகடம் அருகே பள்ளி அருகே கஞ்சா விற்பனை செய்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மாத்தூரில் உள்ள அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் வந்ததை அடுத்து அங்கு சென்ற போலீசார் உத்தரப்பிரதேச இளைஞர்கள் 6 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10 கிலோ கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் உள்ள விடுதிகளில் ஆய்வு செய்ததால் தான் போதை கலாச்சாரத்தை தடுக்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி நகராட்சி பகுதியில் உணவு பாதுகாப்பு துறையினர் மற்றும் போலீசார் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் உள்ள வழக்கறிஞர் மகாலிங்கம் அலுவலகம், முத்து டீ கடை உள்ளிட்ட பகுதிகளில் 1 கிலோ 215 கிராம் எடை கொண்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் புகையிலை பொருட்களை வைத்திருந்த 5 கடைகளுக்கு சீல் வைத்தனர். அப்பகுதி கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட 150 கிலோ அழுகிய காய்கறிகளும் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சுற்றுவட்டார பகுதியில் மக்காச்சோளம் பயிரிட்டு பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஆலத்தூர், சித்தூர், எழுத்தூர், கண்டித்தார் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் 50,000 ஏக்கருக்கு மேல் மக்காச்சோளம் பயிர் செய்துள்ளனர். ஆனால் போதிய மழையின்றி பயிர்கள் வளராததால் விளைச்சலின்றி கடுமையாக பாதித்துள்ளன. எனவே அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நெடுஞ்சாலையில் சென்ற அரசு பேருந்து முன்னே சென்ற கண்டெய்னர் லாரியை முந்த முயன்றபோது விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தின் ஒரு பகுதி முற்றிலும் சேதமானதால் பயணி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 11 பேர் படுகாயமடைந்தனர். ஒரே நாளில் சென்னையில் 24 காவல் ஆய்வாளர்களை பணியிட மாற்றம் செய்து காவல்துறை ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி திருவான்மியூர், விருகம்பாக்கம், தண்டையார்பேட்டை, காசிமேடு, பூக்கடை, ஓட்டேரி காவல் நிலைய ஆய்வாளர்கள் உட்பட 24 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் காமராஜர் சிலை பகுதியில் அரசு மதுபான கடையில் மது அருந்திக் கொண்டிருந்த ஆறுமுகம் என்பவர் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆறுமுகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் சாம்பல் கால்வாயில் தவறி விழுந்து மாயமான லாரி கிளீனரை 5வது நாளாக தீயணைப்பு வீரர்கள் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஜெகநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் லாரியில் சாம்பல் ஏற்றி சென்றபோது கால்வாயில் தவறி விழுந்து மாயமானார். 5 நாட்களாகியும் நாகராஜ் உடல் கிடைக்காததால் உறவினர்கள் சோகத்தில் உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் எளாவூர் பகுதியில் ஆந்திர அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 9 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். ஆந்திராவிலிருந்து சென்னை வந்த பேருந்தில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. கைதான மேற்கு வங்க இளைஞர்கள் அலரல், சபிக் ஷேக் ஆகிய இருவரும் சென்னை வழியாக திருவனந்தபுரத்திற்கு கஞ்சா கடத்தி சென்றதும் தெரியவந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பாவோடும் தோப்பு பகுதியில் முருகன் என்பவரது வீட்டிற்குள் சமையலறையில் பாம்பு புகுந்தது. தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அரை மணி நேரம் போராடி பாம்பை பிடித்தனர். விட்டுற அப்படியே விட்டுற சார் ட்ரெயின் சார்
நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையத்தில் எப்போது வேண்டுமானாலும் இடியக்கூடிய நிலையில் உள்ள கட்டிடத்தில் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக தந்தி டிவியில் செய்தி வெளியான நிலையில் பணிகள் நிறுத்தப்பட்டு அனைத்து இரும்பு தூண்களும் அகற்றப்பட்டது. நகராட்சி சார்பாக அந்த இடத்தில் நிற்கவோ உட்காரவோ கூடாது என எச்சரிக்கை பேனரும் வைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஜவஹர் நகரில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டுள்ளது. வீட்டில் உரிமையாளரான விவசாயி ரமேஷ் வெளியூர் சென்றிருந்ததை அறிந்து மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பஜார் தெருவில் அமைந்துள்ள பெருமாள் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடையில் பணிபுரிந்து வந்த ஊழியர் UPS மின்சாதன பெட்டியை துடைக்கும் பொழுது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் கணபதிப்பட்டியைச் சேர்ந்த சிங்காரவேலன் என்பது தெரிய வந்துள்ளது. காரைக்கால் அரசு கல்லூரியில் ஆசிரியர் பற்றாக்குறையால் கல்வி பாதிக்கப்படுவதாக மாணவர்கள் 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதை அறிந்து கல்லூரிக்கு வந்த ஆட்சியர் தீபாவளிக்குள் ஆசிரியர் நியமனம் செய்யப்படுவார் என உறுதியளித்ததை அடுத்து ஆட்சியரை முற்றுகையிட்ட மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். நீங்கள் மாணவர்கள்லாம் போராடக்கூடாது. உங்களுடைய கஷ்டங்களுக்கு புரியுது. நாங்கள் உடனடியாக வந்து உயர்கல்வித்துறையுடைய இயக்குநருக்கு பேசி இந்த இதை நாங்கள் ரிசால்வ் பண்ணிக்கிறோம். நீங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். நம்பிக்கை இருந்தால் படி. தேங்க்யூ. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சியை தீயணைப்பு துறையினர் தத்ரூபமாக செய்து காட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மற்றும் புதுப்பாக்கம் பகுதியில் வெள்ள மீட்பு பணி குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காடையாம்பட்டியில் தீயணைப்பு துறையினர் மழை வெள்ள காலங்களில் தண்ணீரில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து உபகரணங்கள் கொண்டு தத்ரூபமாக செய்து காண்பித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வெள்ளத்தில் சிக்கியவர்களை கயிறு கட்டி மீட்பது மற்றும் பரிசல் மூலமாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்து முதலுதவி சிகிச்சை அளிப்பது உள்ளிட்டவை குறித்து தீயணைப்பு துறையினர் செயல் விளக்கத்துடன் செய்து காண்பித்தனர். பழனி பேருந்து நிலையத்தில் உடும்பு புகுந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அங்கும் இங்கும் ஓடிய உடும்பை தீயணைப்பு துறையினர் லாவகமாக பிடித்து வந்து பிறகு அந்த உடும்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரையில் குறுக்கே வந்த டாடா ஏசியால் அரசு பேருந்து சாலை ஓரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மாட்டுத்தாவணி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மதுரை காமராசர் சாலையில் சென்றபோது இந்த விபத்து நேர்ந்தது. கரூரில் மேய்ச்சலுக்காக காட்டில் கட்டப்பட்டிருந்த கறவை மாடுகளை லாரியில் ஏற்றி சென்று கடத்த முயற்சித்துள்ளனர். உப்பிடமங்கலத்தை அடுத்த சேங்கலைச் சேர்ந்த மாட்டின் உரிமையாளர் பூங்கொடி மாடுகளை மீட்டதோடு கடத்தலில் ஈடுபட்ட 8 பேரை பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளார். ஆனால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் SP அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். கிளம்புனதுக்கப்புறம் கண்ணா முன்னாடி குச்சி அங்கேயே இருக்க வச்சு நீ என்ன வந்த போகிறோம் தமிழகத்தில் சிறுதானிய விதைப்பண்ணை கிடையாது என வேதனை தெரிவித்துள்ள தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் விவசாயிகள், இதனால் வெளி மாநிலங்கள் விதைகளை நம்பித்தான் விவசாயம் செய்ய வேண்டிய நிலை நீடிப்பதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். வரும் காலங்களில் தமிழக விவசாயிகளுக்கான வீரிய ஒட்டுரக விதைகளை இங்கேயே உற்பத்தி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர்.
மயிலாடுதுறை நகராட்சியுடன் ரூரல் ஊராட்சியை இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதையடுத்து 100க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளே நுழைய முயற்சித்ததால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வேளங்குடி கிராமத்தை நகராட்சியாக விரிவுபடுத்த வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் குவிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சியாக விரிவுபடுத்தினால் வரிகள் உயர்வதோடு 100 நாள் வேலை பாதிக்கப்படும் என அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். திருவண்ணாமலை அடுத்த மங்களம் ஊராட்சிக்குட்பட்ட மங்களம்புதூர் கிராமத்தில் 100 நாள் வேலையில் முறையாக கூலி வழங்காததை கண்டித்து கிராம பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.